வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? பறிக்கப்பட்டதா ரயானோட டிடிஎஃப். ரயானுக்கு குறும்படமா? அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால நெறைய செய்திகள் போயிட்டுருக்கு. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் ரயானுக்கு டிடிஎஃப் பறிப்பதற்கான வாய்ப்புகள் மிக, மிக, மிக குறைவு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ முத்து ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு நெகட்டிவா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக 2 விஷயங்கள். அது பறிக்கப்படுகிறதா ரயானோட டிடிஎஃப். அதேபோல ரயானோட குறும்படம், ரயானுக்கான குறும்படம் அவர் தவறுகள் செய்திருக்காரு அப்படிங்கிறது. 2, 3 இடங்கள்ல அவர் தவறு செய்திருப்பதை சோசியல் மீடியால பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து அந்த ஜார் டாஸ்க். ஜார் டாஸ்க்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதேபோல இந்த கடிகார டாஸ்க்ல பால் உருண்டு வரும்போது அவரோட ஷூல பட்டு அது போய் இன்னொரு இடத்துல போய் செட் ஆகும். இந்த 2 இடமும் வந்து தவறாக நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதற்கான விளக்கம் தான் நம்ம குடுக்க போறோம். அதேபோல ரயான் வந்து முத்துவ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற சில செய்திகளும் இருக்கின்றன. ஸோ அத பத்தியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது ரயானோட டிடிஎஃப் பறிக்கப்படுகிறது. அதனால தான் வந்து பிக் பாஸ் வந்து நாளைக்கு அறிவிப்போம்ன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் 6லயோ அல்லது 7லயோ டிடிஎஃப் குடுக்கும்போது, அமுதவாணனுக்கு வந்து மேலருந்து பறந்து வந்து அந்த டிடிஎஃப் குடுத்தாங்க. அதேபோல இவருக்கு வந்து ரெட் கார்பெட் போட்டு வரவேற்று டிடிஎஃப் குடுத்தாங்க. அந்த மாரிலாம் வந்து இவருக்கு நடக்கல. அதனால வந்து இந்த அறிவிப்பு வந்து தடை செய்யப்பட்டதுக்கு காரணம், ரயானோட டிடிஎஃப் பறிக்கப்பட போகிறது. ஏன்னா, அவர் 2, 3 தவறுகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தோம் என்றால், முத்துக்குமர் முத்துக்குமரனோட குரூப்பிசம், முத்துக்குமரனோட இந்த விஷயங்கள், அதெல்லாம் பார்த்தா எங்கேயோ போகும். ஒண்ணும் இல்ல ஒரு முத்துக்குமரனும் இவரும் ஒரு சம்பாஷணை பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்துக்குமரன் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, "என்னய்யா வள வள வளன்னு பேசிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதுக்கு ரயான் அழகா சொல்லுவாரு. அதாவது இந்த வீட்டிலேயே வள வள வளன்னு பேசுற ஒருத்தன் நீ மட்டும் தான் அப்படின்னு முத்துக்குமரன சொல்லிட்டு, "நீ என்ன வள வளன்னு பேசுறன்னு சொல்ற பார்த்தியா? ஹேட்ஸ் ஆஃப் டூ யூ. ஏன்னா நானும் வள வளன்னு உங்கள மாரி பேசுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு போறாரு அது. அதாவது தெறிக்க விடுறாரு அந்த இடத்துல ரயான் அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது கிட்டத்தட்ட முத்துவ எக்ஸ்போஸ் பண்றாரு ரயான் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறதுங்க. பட் அது அது வந்து ஒரு பெரிய விஷயத்துல இல்ல. பட் இப்ப என்னன்னா ரயான் அதாவது முத்துக்கு எதிராக ரயான் இருக்கிறதுனால தான் வோட்டிங்ல சூப்பரா போயிட்டு இருக்கு. அன்அஃபிஷியல்ல 2வது இடத்துக்கு போயிருக்காரு. அஃபிஷியல் வோட்டிங்ல வேற மாரி இருக்கு. அது நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். உடனே ரயான் வந்து எவிக்ட் ஆக போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா டிடிஎஃப் வந்து ரயானுக்கு தான் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோங்க. அதனால டிடிஎஃப் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லன்னு 21 பாயிண்ட்ல அவர் தான் முன்னணியில இருக்காரு. ஏன்னா இந்த கடிகார டாஸ்க்லயும் அவர் தான் ஃபாஸ்ட்டா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். அந்த ஷூ கால்ல பட்டு போதுன்னா, அப்ப கால எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பால் வேற திசைக்கு போகும். அல்லது வேற மாரி ஆகும். கால் வச்சுட்டு இருக்கவர் கால எடுக்கணும், இல்ல பால் படாம பார்த்துக்கணும்லாம் பண்ணவே முடியாதுங்க. அவர் கால் எடுக்காம இருந்தது தான் சரி அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதனால கடிகாரம் டாஸ்க்ல முத்துவுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. அதனால 6 பாயிண்ட். ஏற்கனவே 15 பாயிண்ட் இருக்கிறவர் 16ல -1 15 6 பாயிண்ட் 21 பாயிண்ட் வந்து அவருக்கு கிடைச்சிருச்சுங்க. பட் முத்துவுக்கு 19 பாயிண்ட் சொல்றாங்களே, அதுல சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இருக்கிறது 11 தான். 11 13 11 தான் நினைக்கிறேன். மீதி 5 சேர்த்தா கூட வந்து 16, 17 தானே வருது. 19 எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனால முத்துக்குமரனுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து டவுட் ஏற்படுது. அதாவது ரயான், முத்து, ர தீபக் 3 பேர் தான் அந்த கடிகார டாஸ்க்ல பால கம்ப்ளீட் பண்ணாங்க. மஞ்சரி வந்து 11 பால் போட்டாங்க. ராணவ் 11 பால் போட்டாரு. சௌந்தர்யா வந்து 10 தான் போட்டாங்க. சௌந்தர்யா தான் 6வது இடம். சௌந்தர்யாவுக்கு 1 பாயிண்ட். ராணவுக்கு 2, மஞ்சரிக்கு 3, அ இவரு தீபக்குக்கு 4, ம முத்துவுக்கு 5, ரயானுக்கு 6 அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இந்த மேலோட்டமா பார்க்கும்போது தெரிகிறதுங்க. ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதாவது இதுல என்ன நேரத்தை அவர் சொல்லல. யார் அந்த கேம்ல வெற்றி பெற்றார் என்று சொல்லவில்லை. ஃபைனல் டாஸ்க் அது டிடிஎஃப் 10வது டாஸ்க்ல இந்த முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும் அப்படின்ட்டாரு. அப்ப டிடிஎஃப் ஓட கால்குலேஷன் நம்ம வந்து எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் முக்கிய காரணம். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதனால அந்த கடிகார டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் ரயான் 5 பாயிண்ட் எடுத்தாலும் சரி, 6 பாயிண்ட் எடுத்தாலும் சரி, ஏன் 4 பாயிண்ட் எடுத்தாலுமே அவர் தான் வின்னர் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அதனால டிடிஎஃப் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ரயனுக்கு குறும்படம் போடப்படுகிறதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. குறும்படம் இந்த வீட்ல போடணும் அப்படின்னா, எல்லாருக்குமே போட வேண்டியிருக்கும். எல்லாருக்குமே போட வேண்டியிருக்கும். சௌந்தர்யா கூட போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க.
சௌந்தர்யா வந்து இந்த நேத்துக்கு எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா தெறிக்க விட்டுருக்காங்க. இந்த ரயான் கூட அந்த டாஸ்க் பண்ண சொல்லி மைக் டாஸ்க் பண்ண சொன்னாங்கல்ல, அது ஆட்டம். உள்ள பெட்ரூம்ல போய் ஒரு இடத்துல படுத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் சத்யா இருந்தான். வெளில போயிட்டான். எவிக்ட் ஆயிடுறாங்க அங்க படுக்கிறவங்களாம் அப்படின்னா, ஐய்யய்யோன்னு ஓடி துபால்னு கீழ விழுந்தாங்க. அதுக்கப்புறம் எழுந்து போய் ஒரு இடத்துல படுக்கும்போது, அந்த இடத்துல தான் இவரு இருந்தாரு. அவர் பேரு என்ன? நம்ம ஃபேட்மேன் இருந்தாரு. திருப்பி ஓடி போய் முத்து பக்கத்துல படுப்பாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அங்க ராணுவ இடம் அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லுவாங்க. இவங்க நம்ம ஜாக்குலின். உட்கார சொன்ன உடனே, ஐயோ! ராணுவம் அடுத்த வாரம் போயிருவான் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஸோ ராணுவம் வந்து ஆச்சரியமா பார்ப்பான். ஏய் என்னடா சொல்றா இவ? நம்ம அடுத்த வாரம் போவோம். நீ எப்படி கணிக்கிறா பாரேன் அப்படின்ற மாரி, கண்டிப்பா ராணுவம் அடுத்த வாரம் போனோம்னா, ஏய் சௌந்தர்யா உன்னால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வாரம் அவன் போயிருவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜோவியலா சொன்னாங்க. சௌந்தர்யாவோட கேம் அப்படிதான். ரொம்ப எளிமையா இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே. அது ஒரு பக்கம். 2வது இன்னொரு டாஸ்க் ஜார் டாஸ்க் இருக்கு இல்லையா? ஜார் டாஸ்க்ல ஒரு நபர் எப்பொழுதுமே வந்து ஒரு குச்ச பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், மேல இருக்க ஜாரே தொடக்கூடாது. அந்த எல்லோக்கு மேல தொடக்கூடாது. ஒரு எல்லோ இருக்கும் அந்த இதுக்கு இந்த ஜாருக்கு மேல ஒரு 1 அடி கேப். அதுல கீழ ஒரு எல்லோ பாயிண்ட் இருக்கும். அதுக்கு கீழ நீங்க எங்க வேணா தொடலாம். அதுக்கு மேல தொடக்கூடாதுங்கிற ரூல். அவரோட ஜார் வந்து கீழ விழற மாரி வந்து அது கொஞ்சம் லைட்டா அப்படி தள்ளினாரு இவரு ரயான். அது கண்டிப்பா தப்பு தாங்க. அதாவது நீங்க எந்த அளவுக்கு அந்த கடிகார டாஸ்க்ல வந்து ரயான் மேல தப்பு இல்லன்னு சொல்றோமோ, அதே மாரி இதுல வந்து லைட்டா அந்த ஜார தள்ளி விட்டாரு. பட் அது பிக் பாஸ் வந்து அலோவ் பண்ணாரு. ஏன்னா சௌந்தர்யா வந்து அந்த எல்லோக்கு மேல கைய பிடிச்ச உடனே நீங்க வந்து இந்த கேம் விட்டு வெளியேற்றப்படுகிறீர்கள் சௌந்தர்யாவுக்கு சொன்னவரு. அதே இதுல தான் கிராஸ் ஆறாரு ரயான். பட் ரயானுக்கு அது சொல்லலையே ஏன்? அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, அது ரயான் தவறு செய்திருந்தால் அந்த இடத்திலேயே பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. எங்க அந்த ஜார அவர் தள்ளும்போதே சொல்லியிருப்பாரு. ஏன்னா, அவர் கிட்டத்தட்ட கீழ விழ வந்துச்சு. அத வந்து லைட்டா அப்படி தள்ளி விட்டாரு அப்படிங்கிறது தப்பு தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் பிக் பாஸ் வந்து அத அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. பட் முத்து வந்து முதல் இடம் வந்தாரு. 2வது இடம் ரயான் வந்தாரு. அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தவறு அப்பயே சுட்டிக்காட்டப்பட வேண்டியிருக்கும். அதனால அதுக்காகவும் குறும்படம் போடவும் மாட்டாங்க. ரயானுடைய டிடிஎஃப் பறிக்கவும் படாது அப்படிங்கிறது தான். ஏன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏறி வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்லுவாரு. இல்ல விஜய் சேதுபதி வந்து திட்டுவாரு அவர. அப்படி அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நம்ம அனுபவத்துல சொல்றேன். ஏற்கனவே சில தவறுகள் அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப நம்ம தினேஷ் லாஸ்ட் இயர் கூட ஒரு சின்ன தப்பு பண்ணாரு. அதெல்லாம் மறைச்சு அப்படியே போயிட்டாங்க. அடுத்தடுத்து போயிட்டே இருந்துட்டாங்க. அதே போல இவரு நெறைய இடங்கள்ல நடந்திருக்கு. அமுதவாணனுக்கு நடந்திருக்கு. அது மாரி நெறைய இடங்கள் நடந்திருக்கு. அது வந்து எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் சொன்னா நெறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். ஏன் மாயா பூர்ணிமா பண்ணாத தவறுகளா மூடி மறைச்சு, பூசி மெழுகிலாம் பண்ணாங்கல்ல. அந்த மாரி நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த மாரி இல்லாம, அ ரயான் வந்து அந்த இடத்துல பண்ணது தப்பு தான். பட் அது பெருசா எடுத்துக்கல பிக் பாஸ் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி எடுத்திருந்தால், அப்பவே சொல்லியிருப்பாரு. யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ரயான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கொண்டு போனாங்களா? என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. பட் அந்த தவறு மறைக்கப்பட்டிருக்கிறதுன்றது உண்மைதான். பட் அந்த தவறு வந்து பெருசா பேசப்படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெற்றி வந்து டிடிஎஃப்ல ரயானுக்கு தாங்க. வேற யாருமே கிட்ட பக்கத்திலே இல்ல. ஈவன் இன்க்ளூடிங் நம்ம முத்துக்குமரன். முத்துக்குமரன் 4 பாயிண்ட் எடுத்தாலும், இல்ல 5 பாயிண்ட்ல 6 பாயிண்ட் எடுத்தாலுமே 11+6 17 தான். இவர் 15+4 இருந்தாலும் 19, 5 இருந்தா 20, 6 இருந்தா 21. யாரு? ரயான். எப்படி இருந்தாலும் அந்த ஜார் டாஸ்க்ல அவர்தான் ஜார் இல்ல. அந்த கடிகார டாஸ்க்ல அவர்தான் வின்னர். அதுபோல ஜார் டாஸ்க்ல 2வது இடம் வந்தாருன்னு நினைக்கிறேன் ரயான் இல்லையா? முத்துக்கு அப்புறம் வந்தாரு. பட் அதுவுமே அந்த பாயிண்ட் எல்லாம் கவுண்ட் பண்ணியாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அத வந்து இல்ல வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ரயானுக்கு அந்த டிடிஎஃப் பறிக்கப்படாது. அவருக்கு இன்று கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அத சொல்றதுக்காக தான் வந்தேன். ரயான் வந்து அபிஷியல் 7வது இடத்துல இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. ரயானுக்கு டிடிஎஃப் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். ஒரு யூடியூபர் போட்டிருந்தாரு. ரயான் வந்து எவிக்டட். ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் வந்து முத்து அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. பொருளிய கலப்பதுக்கு ஒரு அளவு இல்லையாப்பா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது அத பார்க்கும்போது. ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஏன்னா, நீங்க ஒரு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, அதுல ட்ரஸ்ட் வொர்த்தி இருக்கணுங்க. எந்த யூடியூபரா இருந்தாலும் சரி. நெறைய யூடியூபர்ஸ்லாம் அந்த தம்ப்நெயில்லயே வந்து நெறைய இத போடுறாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க? கிளிக் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக் பைட்னா மக்களை கவருவதற்காக ஒரு தலைப்பை அந்த தம்ப்நெயில்ல வைக்கிறது. உள்ள வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரியாக அந்த தலைப்புகள் இருக்கும். நம்ம வந்து அந்த மாரி கிளிக் பைட்லாம் மேக்ஸிமம் பண்றது 99% பண்றது இல்லங்க. ஏன் பண்றதில்ல அப்படின்னா, அதுல அப்படி வச்சு ஒரு பொழப்பு நமக்கு தேவையா அப்படிங்கிறது தான். ஸோ அதனால ரயானுக்கு டிடிஎஃப் 100% கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். போன செவ்வாய்க்கிழமை உடனே எல்லாரும் வெள்ளிக்கிழமை ஒரு எவிக்ஷன் இருக்கு, வியாழக்கிழமை ஒரு எவிக்ஷன் இருக்குலாம் சொன்னாங்க. நான் மட்டும் தான் சொன்னேன். அந்த மாரி எவிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. மிட் வீக் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்காது. அடுத்த வாரம் பணப்பெட்டி எடுக்கிறவங்க மிட் வீக் எவிக்ஷன். அதுக்கு அடுத்த வாரம் ஒரு எவிக்ஷன் கூட இருக்கலாம். அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்.
பட் இந்த வாரம் அது இருக்காது அப்படிங்கிறதையும் நான் தெளிவுபடுத்தியிருந்தேன். பட் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ எவிக்ஷன் பத்தி நம்ம வோட்டிங் லிஸ்ட் விரைவில் இன்னொரு வீடியோ போடலாம். ஸோ மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவரிவன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி.